அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திரலாவண்யா. வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். அன்பர்களே, இன்றைய பதிவில் வசீகரண மோகினி உபாசனையால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து உபாசனை தெய்வங்கள் தன்மைகள், அவர்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிற பகுதியில் இந்த வசீகரண மோகினி அப்படிங்கிற ஒரு மோகினி தேவதையால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு. பொதுவாக மோகினி தேவதைகள் யார், மோகினி தேவதைகளில் எந்த மாதிரி வகையான மோகினிகள் எல்லாரும் இருக்கிறார்கள், மோகினி உபாசனையால் நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா அப்படிங்கிற நிறைய வீடியோக்கள் நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த வசீகரண மோகினியை புதிதாக பார்க்கக்கூடிய நபர்கள் தாராளமாக அந்த வீடியோக்களையும் பார்த்து முதல்ல மோகினி தெய்வங்கள் யார், அவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அவர்கள் என்ன தன்மையுடைய தெய்வம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்தா மேலும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். வசீகரண மோகினி, பொதுவாகவே மோகினி தேவதைகள் என்பவர்கள் வசியம், மோகனம், ஆகர்ஷணத்துக்குண்டான தேவதைகள். வசியத்தன்மையை, மோகனத்தன்மையை, ஒருவரை மோகிக்க வைக்கும் தன்மையை, ஒருவரை விருப்பப்பட வைக்கும் தன்மையை கொண்ட தேவதைகள் இந்த மோகினிகள். இந்த மோகினிகளில் நிறைய விதமான வகையான மோகினிகள் இருக்குது. ராஜமோகினி இருக்குது, வசிய மோகினி, வசீகரண மோகினி, காம மோகினி, இந்த மாதிரி நிறைய விதமான மோகினிகள் இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட குணம், ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட தன்மை இருக்குது. அப்படி இந்த வசீகரண மோகினி அப்படிங்கிற மோகினியில் முழுமையாக வசியத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய மோகினி, ஒரு வசியத்தன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய மோகினியாக இந்த வசீகரண மோகினி இருக்கும். வசியம்னா எப்படி? வசியம்னு எடுத்த உடனே ஆண் பெண் வசியம், ஒரு ஆணை வசியம் பண்ணலாம், இல்லை பெண்ணை வசியம் பண்ணலாம் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு மனசு செல்லும். ஆனால் அப்படி இல்லாமல் வசியம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வைத்து நம்முடைய இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்களை, அது பொண்ணாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், மற்ற என்ன விதமான காரியங்களாக இருக்கட்டும், அந்த காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல வசீகரணத்தை கொடுக்கக்கூடிய தேவதைகள். பொதுவாகவே நிறைய பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன், நான் எங்கே போனாலும், நான் எதுவுமே செய்யலைனாலும் எனக்கு அங்கே நான் பேசக்கூடிய மக்களோ இல்லை பேசக்கூடிய நபர்களோ இல்லை சொந்த பந்தங்களோ உற்றார் உறவினர்களோ என் மேலே வெறுப்பை காட்டுறாங்க, என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, நான் எங்காவது போய் பேசினா கூட அந்த விஷயங்கள் தடையாகுது. ஒரு தொழில் ரீதியாக போய் பேசுகிறேன், இல்லை ஒரு பண ரீதியாக போய் பேசுகிறேன், இல்லை ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக போய் பேசுகிறேன், ஒரு இடம் விற்கிறது வாங்குறது சம்மந்தமாக போய் பேசுகிறேன். இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அந்த இடத்துல எனக்கு அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு தடையாகுது, நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது, மனிதர்கள் என்னோட ஒட்ட மாட்டேங்கிறாங்க, என்னோட பழக்க வழக்கம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நான் கரெக்டான வழியில் தான் போகிறேன், எனக்கு கரெக்டான நீதியான நேர்மையான வழியில் தான் நான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு எந்த விதமான காரியங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான எந்த விதமான வழிகளும் கிடைக்க மாட்டேங்குது, எங்கே போனாலும் தடை, எந்த சூழ்நிலையை எடுத்துக்கிட்டாலும் தடை, அந்த காரியம் நடக்காம போறது, காரிய சித்தி அப்படிங்கிறதே என்னுடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்ல கேட்டிருக்கோம். அப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு முழுமையாக உதவக்கூடிய ஒரு தேவதையாக இந்த வசீகரண மோகினி தேவதை நிச்சயமாக மாறும். எப்படி அப்படின்னு கேட்டா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வசியம்னு எடுத்துக்கிட்டாலே ஆண் பெண் வசியம், இல்லை பெண் வசியம், இல்லை இந்த மாதிரி உறவுகள் சம்பந்தப்பட்ட வசியத்துக்குள்ள போகாம இந்த வசீகரண மோகினி நிச்சயமாக ஒரு தொழில் வசியத்துக்காகவோ, பண வசியத்துக்காகவோ, ஜன வசியத்துக்காகவோ, போய் பேசுகிற இடங்கள்ல, குடுக்கல் வாங்கல் வச்சிருக்கிற இடங்கள்ல ஒரு வசியத்தன்மையை ஏற்படுத்தி, அதாவது உங்களுக்குள்ள ஒரு வசியத்தன்மையை ஏற்படுத்தி, எந்த தெய்வமுமே ஒரு உபாசனை அப்படின்னு செல்லும்போது உங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தான் மாற்றத்தை கொடுத்து அந்த ஆற்றலை செலுத்தும். எங்கேயோ ஜீம்பும்பா மாதிரி எங்கேயோ இருந்து உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறத தாண்டி உங்களோடவே அது பயணப்பட்டு உங்களுடைய உடல் மனம் ரீதியாகவே அது தன்னை வெளிப்படுத்தும். எப்படி ஆக்ரோஷமான தெய்வங்களை எடுத்து உபாசனை செய்யும் போது சில ஆக்ரோஷமான விஷயங்கள், ஒருத்தரை பார்த்தாலே, ஒரு காளி உபாசரோ அல்லது ஒரு மாடனுடைய உபாசகரை பார்த்தாலே ஒரு பேய் பிசாசு பில்லி சூனியங்கள் பயப்படுதோ, அந்த மாதிரி அவர்களுடைய உடல்லையே இந்த தன்மை வெளிப்படும். மோகினி உபாசனை செய்தால் நிச்சயமாக உடல் வனப்பு பெறும், உடல் ஒரு வசீகர தன்மை பெறும். அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க அழகா இருக்காங்களோ இல்லையோ அவங்களுக்குள்ள ஒரு தேஜஸ் உருவாகும். ஏன்னா வசியம், மோகனம், ஆகர்ஷணம் ஒரு தேஜஸை உருவாக்கக்கூடிய ஒரு வித்தை, ஒரு
விஷயம். அப்படி வசியம் மோகனம் ஆகர்ஷணத்துக்கு உண்டான ஒரு தேவதையை எடுத்து நம்ம பூஜை பண்ணும்போது இயற்கையாகவே நம்முடைய உடல் மனம் ரெண்டுமே வசியத்தன்மையை, மோகனத்தன்மையை, ஆகர்ஷணத்தன்மையை பெறும். ஒரு வசியத்தன்மை அப்படின்னா நம்ம போய் பேச வேண்டிய இடங்கள்ல பேசும்போது அவர்களுக்கு நம்ம மேல நல்ல விதமான அபிப்பிராயம் ஏற்பட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றதும், ஒரு தொழிலுக்காக போய் பேசும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறதும், ஒரு கொடுக்கல் வாங்கல்ல போய் பேசும்போது அந்த இடத்துல நமக்கு வெற்றி கிடைக்கிறது, தொழில் ரீதியாக நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொண்டு அப்ரோச் பண்றது, தொழிலை இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு முயற்சிகளை செய்யும்போது அந்த முயற்சிகள் எல்லாமே கைகூடுறது. அதே சமயத்துல ஒரு இடத்துல போய் நம்ம நின்று பேசும்போது நம்ம எதுக்காக பேசுகிறோமோ அந்த காரியங்கள் நடக்கிறது, சரி இவங்களுக்கு பண்ணி கொடுப்போம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை பிறர் மேலே இந்த தெய்வங்கள் தேவதைகள் நமக்கு வர வச்சு கொடுக்கும். அப்படி தான் இந்த வசியமோகினி வசீகரண மோகினியுடைய உபாசனைகள் சித்தியாகி நமக்கு நன்மையை தரும். இந்த வசியமோகினி முழுமையாக ஒருத்தருக்கு சித்தியாகினா அவர்களுக்கு தொடர்பு கொண்டு அந்த ஆற்றலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எந்த இடத்தில் போய் நின்னாலும் ஒரு வசீகரத்தன்மை ஏற்படும். மக்கள் ஜனவசியம், ஒரு தொழில் வச்சிருக்கிறவங்க, மக்களை சார்ந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள், ஒரு கடை வைத்திருக்கிறவர்கள் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் அல்லது பெரிய அளவில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்யக்கூடிய நபர்கள், அவர்கள் போய் பேசுனா இந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல நிச்சயமாக இந்த வசீகரண மோகினி உதவி செய்யும். அதே சமயத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கு, இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கு, தேவையற்ற மனஸ்தாபங்களால பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது இந்த வசீகரண மோகினி உபாசனை நிச்சயமாக கை கொடுக்கும். இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, வசியம் மோகனம் ஆகர்ஷணத்துக்கு உண்டான தெய்வம் அப்படிங்கிறதுனால மோகினியை ஒரு தெய்வமாவே பாருங்க. ஏன்னா மோகினி உபாசனை எடுத்துக்கிட்டா அது மோகினி பேய், மோகினி வந்துருச்சுன்னா நமக்கு குடும்பம் இருக்காது, குட்டி இருக்காது, உடல் கெட்டு போயிடும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஆனா நான் முன்னாடியே அந்த கருத்துக்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கேன். முழுமையான ஒரு குரு நம்பிக்கையோடு குருவுடைய வழிமுறையோடு ஒரு மோகினி உபாசனையை எடுத்து செய்தால், ஒரு வழிகாட்டுதலோடு செய்தால் நிச்சயம் எந்த விதமான பின்விளைவுகளோ அல்லது பக்க விளைவுகளோ ஏற்படாது. அதே சமயத்தில் குரு என்ன சங்கல்பம் வைத்து உங்களுக்கு இந்த வசீகரண மோகினி உபாசனையை கொடுக்கிறார்களோ அந்த இடத்துல நிச்சயமாக அந்த சங்கல்பம் வேலை செய்யும். இப்போ இந்த ஆண் பெண் விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி முழுமையாக தொழிலுக்காக, ஜன பண வசியத்திற்காக, உற்றார் உறவினர்களுடைய விஷயத்திற்காக, ஒரு தொழில் விஷயத்திற்காக, ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக முடியறதுக்காக முழுமையான காரிய சித்தி. எந்த இடத்துல போய் நின்னாலும் நமக்கு தோல்வி இல்லை, நமக்கு அந்த இடத்துல போய் நின்று பேசினா நமக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலைகளை இந்த மோகினி உபாசனை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அதே சமயத்தில் எப்பேற்பட்ட தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அந்த தொழில் வளர்ச்சிக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும். இந்த வசீகரண மோகினியுடைய விஷயமே நமக்கு தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் செய்யக்கூடியது தான். முழுக்க இந்த வசீகரண உபாசனை அப்படிங்கிறது, வசீகரண மோகினி உபாசனை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வில் நல்ல நிலையில் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு, அதாவது நேர்மையான முறையில் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த வசீகரண மோகினி உபாசனை பயன்படும். இதுதான் இந்த மோகினுடைய விஷயம். எடுத்த காரியத்தை எடுத்த மாதிரி முடிக்கலாம், நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி முடிக்கலாம். ஒரு தொழில், வருமானம், வேலை வாய்ப்பு, திருமணம், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறது, ஒரு காசு பணம் செல்வம் செல்வாக்கு கூடுறது, ஒரு இடத்துல நமக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது, நம்மளை நம்பி நமக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய நட்பு வட்டங்களை சம்பாதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள இந்த வசீகரண மோகி நிச்சயமாக உதவி செய்யும். அதை சரியான முறையில், முறையான வழிபாட்டு முறைகளோடு, முறையான உபாசனை முறைகளோடு எடுத்து பூஜை செய்யும் போது நிச்சயமாக எந்த விதமான பின் விளைவுகளும் இல்லாமல் இந்த மோகினி நமக்கு தாராளமாக நம்மோடு இருந்து அனைத்து விதமான விஷயங்களையும் நமக்கு சாதிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதே சமயத்தில் மோகினி உபாசனை எடுத்துட்டா அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், அது நடக்கும், இது நடக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி முழுமையாக ஒரு தேவதையின் அனுகிரகத்தால், ஒரு தேவதை கூட இருந்து நமக்கு எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்கும், இன்ன தெய்வத்தால் இன்ன தேவதையால் நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற பிராப்தம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த மோகினி உபாசனை கை கொடுக்கும். அதாவது இந்த மோகினியா இருக்கட்டும், மற்ற யக்ஷினிகளா இருக்கட்டும், தெய்வங்களா இருக்கட்டும், இதை வேற ஒரு விஷயமா பார்க்காம நம்மளுடைய தெய்வமா, நம்மளுடைய வழிபாட்டு முறையில் நம்ம எடுத்துட்டு போகும்போது நிச்சயமாக அது கூட இருந்து நமக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்யும்.
இது பழங்காலம் முதலே நடைபெற்றுட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். பெரிய பெரிய வியாபாரங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய கடைகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஜன ஆட்கள் கூடுற இடங்களாக இருக்கட்டும், நிச்சயமாக இந்த மோகினியினுடைய அருளும் அருளாசியும் இருக்கும். அது ஜனவசியமாகவோ, தனவசியமாகவோ, பணவசியமாகவோ அல்லது சுயவசியமாகவோ அவர்களுக்கு அது வேலை செய்து கொண்டிருக்கும். அது சில பேருக்கு இயற்கையாகவே நடக்கும். சில பேருக்கு மாந்திரிகத்துக்குள்ள வந்து யாராவது ஒருத்தர் நல்ல குருமார்களை கண்டறிஞ்சு அந்த விஷயங்களை செய்துக்கிட்டு அதன் பிறகு வாழ்க்கையில முன்னேறுவாங்க. அப்போ எந்த விதமான உபாசனையாக இருந்தாலும் அவரவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக, அவரவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை அடைவதற்காக இந்த பூஜை முறைகளாக இருக்கட்டும், உபாசனை முறைகளாக இருக்கட்டும், இந்த தெய்வ தேவதைகளாக இருக்கட்டும், நமக்கு குருமார்கள் வழிகாட்டினதே இந்த விஷயங்களை வைத்து நம் வாழ்வில் நல்ல முறையில் முன்னேறணும். எந்த விதமான தவறான நோக்கத்துக்கும் இதை பயன்படுத்தாம முழுமையா வாழ்க்கை முறையில பயன்படுத்தி அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உபாசனை முறைகளாக இருக்கட்டும், இந்த பூஜை முறைகளாக இருக்கட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி எதுக்காக இந்த பூஜை முறைகளையும் உபாசனை முறைகளையும் கொடுத்தார்களோ அந்த விஷயங்களை முழுமையாக ஒரு குருமாரின் ஆசையோடு பயன்படுத்தி நம்ம இந்த உலக வாழ்க்கையில, இந்த பொருளாதாரம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில நம்மளும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல நிச்சயமாக இந்த வசீகரண மோகினி உதவி செய்யும். அதற்காகத்தான் இந்த பதிவு. ஏன்னா மோகினின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாரும் பயப்படுறதும் அது சார்ந்து நிறைய தவறான கருத்துக்கள் வெளிவரதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே நம்பிக்கையோடு நம் பூஜை செய்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு சென்ற நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களைப் போல இந்த உபாசனையை எடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்கக்கூடிய நபர்களும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேரை போய் சென்றடையட்டும். ஏன்னா மாந்திரிகம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான விஷயம். அடுத்தவர்களை கெடுக்கக்கூடியதுக்காக பயன்படுது. இந்த தேவதை அப்படி பண்ணிடும், அந்த தேவதை இப்படி பண்ணிருங்கிற விஷயங்களை எல்லாம் தாண்டி மாந்திரிகத்தையும் ஆன்மீகமாக நல்ல வழியில் எடுத்து செல்லலாம். அதனால் மக்கள் நல்ல பயன்பெறலாம் அப்படிங்கிற கருத்துக்களை மட்டுமே நம்முடைய யூடியூப் சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை 4 பேருக்கு கொண்டு சேர்க்கிறதும் என்னுடைய கடமை. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.